வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹக் ஜாக்மேனோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வெளியே வந்திருக்கிற ஒரு டார்க் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தி டெத் ஆஃப் ராபின்வுட். இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை இப்போ ஃபைனலி நமக்கு அமேசான் பிரைம் ரெண்டலில் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும் ஹிந்தியில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஆனால் இந்த படம் நமக்கு இப்போ தமிழ் தெலுங்குன்னு அடிஷ்னல் 2 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம்லாம் வந்து ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டில் வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் படமோ அந்த மாதிரி டைப்பில் இருக்காது. இது ஒரு ஸ்லோ பர்னான ஒரு ட்ராமா மூவி தான். ஸோ இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, 1247 ஆண்டுகளில் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு வயதான ராபின்வுட் தன்னுடைய பாஸ்ட் மர்டர்ஸோடைய தவிப்பினாலையும் அதோடைய கில்ட்டினாலையும் தனியாக ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறாரு. மக்கள் பேசுகிற அந்த ஹீரோ ஸ்டோரிஸ் எல்லாமே போய் தான் ஒரு சாதாரண கில்லர் மட்டும்தான். ஸோ அவர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு. ஒரு கொடூரமான சண்டையில் நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருது. ஒரு ஆசிரமத்துக்கு கிளம்பி போய் ஒளிகிறாரு. ஸோ அங்கே சிஸ்டர் பிரெகிட் அப்படிங்கிறவங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. படத்தில் நம்ம ஹக் ஜாக்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய பிசிக்கலான இன்டென்சிட்டி மற்றும் எமோஷனல் டெப்த்தை படத்துக்கு ஒரு பெரிய பலமே கொடுக்குது. அண்ட் படம் முழுக்கமாகவே ஒரு டார்க் அண்ட் பிளட் விஷுவல்ஸோடைய அந்த டிப்ரெஷன்ஸ்லேயே இருந்ததுனாலையோ ஸோ கமர்ஷியல் ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோ பர்ன் மூவியாக இந்த படம் உங்களுக்கு தோணலாம். ஓவரால் ஒரு டார்க்கான நரேட்டிவ்ல தான் இந்த படம் இருக்கு. ஸோ வேணுறவங்க செக் பண்ணி பாருங்க. படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்கு ரெண்டலில். இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.